கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாக இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, இந்த பரிசுத்த வேத பகுதியில் நாம் அநேக காரியங்களை குறித்து சிந்தித்து கொண்டே இருக்கிறோம். இந்த வெளிப்படுத்துகிற விசேஷம், இந்த புத்தகம் கடைசி புத்தகம். இதில் 22 அதிகாரம். இந்த புத்தகம் முடித்து வைக்கப்படுகின்ற 21வது அதிகாரத்தில் இந்த 3ஆம் வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, பரலோகத்திலிருந்து ஒரு பெரும் சத்தம் உண்டாகி, அந்த பெரும் சத்தம் என்ன செய்கிறது என்று சொன்னால், மனிதர்கள் மத்தியிலே தேவஸ்தலம் தேவன் வாசம் பண்ணும்படியாக நிரந்தரமாக தேவன் எப்பொழுதும் மனிதனிட்டு பிரியாதிருக்கக்கூடியதாக, அதாவது முகமுகமாக. இப்போ நாம் ஆவிக்குரியவர்களாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் தரிசித்து அதாவது விசுவாசித்து நடந்து கொண்டிருக்கிறோம். இனி விசுவாசம் நமக்கு தேவையில்லை, மாறாக அன்பும் அவரை முகமுகமாக கண்டு தரிசிக்கின்றதான ஒரு அருமையான ஒரு வாய்ப்பைத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது பாருங்கள், ஒரு காலத்தில் நம்முடைய பிள்ளைகளிடத்திலிருந்து, இது ஒரு முன்னுரையாக சொல்கிறேன், ஒரு வாரம் செய்தியாக, நம்முடைய பிள்ளைகள் நமக்கு லெட்டர் போடுவார்கள். அப்படி லெட்டர் போடுகின்ற பொழுது எனது மகன் லெட்டர் போட்டிருக்கிறான். ஆகவே இந்த லெட்டரை நான் வாசிக்க போகிறேன், அல்லது பலரிடத்தில் நாம் கொண்டே கொடுப்போம். என் மகன் லெட்டர் போட்டிருக்கிறான். ஆனாலும் கூட நம்முடைய தனியாத தாகம் என்பது அவனை நேராக பார்க்க வேண்டும், அவனோடு இருக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகளோடு என்று எண்ணம் நமக்குள் ஒரு தாய் தகப்பனுக்கு வருவது இயல்பே. அதற்கு பின்பு இப்போது செல்போன் இருக்கிறது, போன் இருந்தது, இப்போ செல்போன் இருக்கிறது. நேரடியாக ஒருவருக்கொருவர் நாம் எங்கு இருந்தாலும், நாம் உண்டாலும் உறங்கினாலும் என்ன செய்தாலும் கூட ஒருவருக்கொருவர் பார்த்து கொள்ளத்தக்கதாக எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் ஒரு மகிழ்ச்சி நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆனால் ஒரு நாள் வருகின்ற பொழுது என்னுடைய மகன் மகள் அல்லது என்னுடைய அப்பா அம்மா என்னோடு அவர்கள் வாசம் பண்ணுவதற்கு என் பக்கத்திலே நேராக நாங்கள் முகமுகமாக தரிசித்துக் கொண்டிருப்போம் என்கின்ற ஒரு பேரானந்தம் நமக்குள் இருக்கும். இந்த பேரானந்தம் எப்படி வருகிறது? முதலாவது லெட்டரில் ஆரம்பித்தது, ஆட்கள் மூலமாக சொல்லிவிட ஆரம்பித்தது, பரிசு கொடுப்பதில் ஆரம்பித்தது, போனிலே ஆரம்பித்தது, போன் வழியாக பேச ஆரம்பித்தது. இப்பொழுது அவர் நேரடியாக வந்துவிடுறார். இப்படித்தான் பரிசுத்த வேதாகமத்தை நீங்கள் உள்ளுக்குள்ளே சென்று அதை முறையாக ஆராய்ந்து பார்க்கிற பொழுது அநேக காரியங்கள் உங்களுக்கு அழகாக அது விளங்கும். மிக தெளிவாக நான் சொன்னவைகள் எப்படி சொன்னது, இது போல ஒன்றன் பின் ஒன்றாக, அதாவது நான் அவரை தியானிக்கும் தியானம், வேதம் சொல்லுகிறது, நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் வேற எதை தியானித்தாலும் கூட அந்த இனிமையை, அந்த கனிவான காரியத்தை கடைசி வரைக்கும் பார்க்க முடியாது. இது எப்படி என்று சொன்னால், கிறிஸ்தவ சிவியம் ஒரு பண்டிதர், தமிழ் பண்டிதர், பட்டணத்து சித்தர் நினைக்கிறேன், ஒரு தமிழ் பண்டிதர் சொல்லுவார். அதாவது திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார், ஒரு சிநேகம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், நுனியிலிருந்து தின்று வருகிற கரும்பை போல அது இருக்க வேண்டும். நுனியிலிருந்து ஒரு கரும்பை நாம் தின்று வருகிற பொழுது போக 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 அடிக்கு போக, அடியில் போக போக அவருடைய இனிப்பு சாஸ்தியாக இருக்கும், முக மலர்ச்சி உருவாகும், அவ்வளவு ஒரு மகிமையாக இருக்கும். சிலருடைய நட்புகள் இருக்கின்றன, ஆரம்பத்தில் அடியில் இருந்து அந்த கரும்பை தின்பது போல நுனியிலே வருகிற பொழுது அவர்கள் இவ்வளவுதானா என்று. இதனாலதான் கிறிஸ்தவ ஜீவியத்தில் கூட என்னுடைய பிரசங்கங்களிலும் என்னுடைய ஆராதனை நடத்துதலிலும் நான் ஆலோசனை சொல்வதிலும் நுனியிலிருந்து தின்பது போல முதலாவது அவர்களுக்கு எப்படி வேத வசனத்தை வழங்க செய்ய வேண்டும் என்று
கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சத்தியத்தினுடைய ஆழத்திற்குள் அவர்களை அழகாக இறக்கி அதில் நீச்சடித்து மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அளவிற்கு கொண்டு வர முயற்சிப்பேன். எடுத்த உடனே ஆண்டவர் அப்படி செய்கிறார், இப்படி செய்கிறார், அதை செய்கிறார், இதை செய்கிறார் என்று சொல்லி நான் பலவிதமான காரியத்தினாலே அவர்களை பரவசப்படுத்தி அதற்கு பின்பு கொஞ்சம் கொஞ்சமாக நானே சோர்ந்து போகிறது. அந்த காட்சி எப்படி என்றால், இந்த அடியிலிருந்து தின்கின்ற கரும்பை போல கடைசியில் ஒண்ணுமே இல்லாமல் போற மாதிரி அது ஆகிவிடும். ஒரு கொளுத்தாடையை கீழே எரிந்து விடுவது போல, இனிப்பில்லா ஒரு பண்டம் போல ஆகிவிடும். ஆனால் இது தேனிலும் தெளித்தேனிலும் நேரடியாகவே வடியக்கூடிய மதுரம் உள்ளதாக இருக்கிறது. வேதத்தை நாம் தியானிக்கவில்லை. சரி, இப்பொழுது பாருங்கள், இந்த பகுதியில் இந்த சிலுவையினுடைய மரணம் இந்த நாட்கள் நினைத்துக் கொண்டு இருக்கிறோம் அல்லவா? இந்த நாள் அல்ல, எந்த நாளும் அவர் நினைக்கப்பட வேண்டியதுதான். அப்போ ஏன் அவர் மரிக்க வேண்டும், எதற்காக அப்படி என்றால், நான் படித்த இந்த பைபிளில் எழுதப்பட்டு இருக்கிற 21:3 நீங்கள் வாசித்து பார்த்தால், மனிதனோடு தேவன் வாசம் பண்ணுவதற்கு அவர் விரும்புகிறார். இதுதான் ஒரு உண்மையான கருத்து. ஒரு பிள்ளையை நாம் பெற்றெடுக்கிற போது அந்த பிள்ளை நம்மோடு வாசம் பண்ண வேண்டும், நம்மளோடு வளர வேண்டும் என்று சொல்லி, நான் பெற்ற பிள்ளை என்று என்னை பலருக்கு முன்னால் அப்பா அம்மா என்று அழைக்க வேண்டும் என்பதற்காகத்தானே இவ்வளவு கஷ்டத்தின் அடிப்படையில் நாம் பிள்ளைகளை பெற்றெடுக்கிறோம். இதுபோல தேவனாகிய கர்த்தர், இது முன்னுரையாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன், தேவனாகிய கர்த்தர் அவர் அனாதியாக இருந்த பொழுது, அனாதி, நான் ஆதிக்கு முன்பு சொல்லுகிறேன், அனாதி என்று சொல்லுகிறார். ஆதி என்பது ஒரு காரியத்தை ஆரம்பிக்கின்ற அதனுடைய முதல் பகுதி. அனாதி என்பது நமது கற்பனைக்கு எட்டாத, அது மிக 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 ஒரு அனாதியான காலம். அந்த காலத்தில் தேவனாகிய கர்த்தர் எதுவுமே இல்லை, அவர் ஒருவர் தான் இருந்தார். அப்பொழுதே உங்களையும் என்னையும் அவர் சிருஷ்டிக்க வேண்டும் என்று, உண்டாக்க வேண்டும் என்று தன்னுடைய சிந்தனையிலே அவர் வைத்திருந்தார். அது ஏற்ற காலத்தில் நான் மனிதனை உண்டு பண்ண போகிறேன், மனு குலத்தை உண்டு பண்ண போகிறேன் என்று சொல்லி அவனை அவர் உண்டாக்குகிறார். எதற்காக உண்டாக்கினார்? எப்பொழுதும் தன்னோடு இருக்க வேண்டும். இதை நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தால் ரொம்ப அருமையான கருத்துக்கள் இருக்கும். நான் மேலிருந்து அது கீழே வருகிறதுனால் உங்களுக்கு இனிப்பு சாஸ்தியாக இருக்கும். அந்த வேதத்திலே நான் வாசித்து பார்க்கிற பொழுது அவருடைய மகத்துவங்கள் என்ன, அவருடைய ஆச்சரியமான நிகழ்வுகள் என்ன, தேவனோடு நாம் இருக்கின்ற பொழுது இவைகளை நாம் அழகாக அறிந்து கொள்ளலாம். ஆகவே தேவன் நம்மை உண்டாக்கியது, மனுஷனை உண்டாக்கியது எதற்காக என்று சொல்லி இதனுடைய தொடர்ச்சி நாளைய தினத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.